ஸோ இன்றைக்கி டேயில் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் காட்டூர் வெர்சஸ் விஎம்சிசி. ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இங்கே காட்டூர். ஸோ இந்த மேட்ச்சுக்கும் 5 ஓவர், முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 ஓவர் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே காமனாக பார்த்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் முரளி இருக்க போகிறாங்க, நான் ஸ்ட்ரைக்கராக சிவா. ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு ஆஸ் யூஷுவல் ஆசிக் ப்ரோ வந்திருக்காங்க லெஃப்ட் ஆம் அரௌண்ட்லேருந்து. முதல் ஒன் நேராக காலுக்குள்ளே ஸ்டிக்கில் படாமல் எப்படி போச்சுன்னு யோசிக்கிறார் ஆசிக். அங்கே செகண்ட் ஒன் ஓவரில் ஸோ பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணக்கூடிய பவுலராக இருக்கார் ஆசிக் இந்த டோர்னமெண்ட்லேயே. ஸோ அவுட் சைட் த சர்க்கிளில் 2 பேரை வைக்கணும். ஸ்கொயர் லெக்கில் டீப்லேயும் மிட் விக்கெட்டில் டீப்லேயும் ஒருத்தர் வச்சுருக்காங்க. செகண்ட் முரளி தேர்ட் ஒன் நல்ல ஒன்றா கையில் தலையை தாண்டி போகுது. ஸோ பவுண்ட்ரி போக சான்ஸே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அங்கே பார்த்து ஸோ அதில் 2 எடுக்கிறாங்க. ஸோ நல்ல த்ரோ வருது. இங்கே அடித்தாங்கன்னா 3. ஸோ இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு மிக்சப், பெரிய மிக்சப்னு சொல்லுவேன். முரளி அவர்கள் நல்ல ஷாட் ஆனார். ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன். ஸோ இங்கே மணி வராங்க. ஒரு பிடிக்கிற முதல் பால் நல்ல டேர்ன், கரெக்டான லென்த்தில் வைக்கிறாரு. அங்கேருந்து செமையாக டேர்ன் ஆகுது. நெக்ஸ்ட் ஆன் நல்ல டேர்ன், ஜாயோ ஃபீல்டர் கை பக்கத்தில் போகுது. அங்கே டீப்பில் ஆசிக் ப்ரோ வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ டோர்னமெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன்னு சொல்லலாம். ஷார்ட் ஆம் புல்லுக்கு பேர் போயிருக்காரு. ஒரு பிடிக்கிற முதல் பால் நல்ல டேர்ன் நேராக உடம்புல. ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 3 ரன்னு. ஸோ நல்ல ஓவர் ஆசிக் ப்ரோட்டந்து. டேவிட் போகிறாங்க. முதல் 2 பால் வைடு, ரீபால் இது. அதுதான் பிளானாக இருந்திருக்கு. 2 பால் வைடு போட்டாலும் ஐயோ கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அதில் 2 கவர், எக்ஸ்ட்ரா கவரில் ஆடுறது தான் பிளானாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஏஜ் நல்ல விலைக்கு தான் போடுறாரு. ஸோ அவரோட ஆக்ஷன் திடீர்னு ஒரு இது லெக்கற்று வரும், ஒரு இது வேகமாக வரும். ஆனால் ஆக்ஷன் பெருசாக சேஞ்சே ஆகாது. ஓவர் 1 லோ ஃபுல் டாஸ் 1 பவுன்ஸில் அங்கே ஹைட்டான ஃபீல்டர் பிரஜித் அவர் பவுண்ட்ரி விட மாட்டாங்க. ஸோ ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஸோ இந்த ஓவர் பவுண்ட்ரி கொடுக்காம மட்டும் டேவிட் போட்டார் அப்படின்னா அடுத்த ஓவரில் ஆசிக் ப்ரோ வந்து மேட்சை முடிச்சு விட்ருவான்னு சொல்லுவேன். சைக்கிள் மணி. ஸோ இந்த தடவை கையில் உள்ள வாய்ப்பு இருக்குது. அதே ஃபீல்டர் நேராக வெயில் அடிக்குது, சரியாக தெரிலன்னு சொன்னார். இருந்தாலும் இந்த தடவை எடுத்துட்டாங்க. ஸோ விக்கெட்டை தொடர்ந்து இங்கே வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் வினோத் வந்திருக்காங்க. லாஸ்ட் 2 பால் வைடு, ஸ்ட்ரைக்கில் வினோத் நியூ பேட்ஸ்மேன். சரியான மீட் இல்லை, இதுக்கு தான் எதிர்பார்த்தாங்க. விலைக்கு போட்டு வைடு போனாலும் பரவாயில்லன்னு தெளிவாக சொன்னாங்க. அதே தான் சொல்கிறாரு. ஸோ எத்தனை வைடுங்கிறது மேட்ரு இல்லை, நல்லா விலைக்கு போடுறாங்க இந்த மேட்ருங்க மாதிரி. ஸோ போன வைடை விட்டுட்டு இந்த விக்கெட்டை வேறு எடுத்திருக்காங்க இங்கே. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா இங்கே நியூ பேட்ஸ்மேன் சிவா இறங்குறாங்க. நான் ஸ்டிக்கரும் சிவா. டேவிட் டு சிவா. அவர் பிடிக்கிற முதல் பால் நல்ல வைடியாக இருக்கார். ஸோ கீப்பர் மிஸ்ஃபீல்டு பண்ண போடலை. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. இந்த ஓவரில் கொஞ்சம் ஸ்கோர் வந்திருக்குன்னு சொல்லுவேன். 11 ரன்னு ஆடிருக்காங்க. பட் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. விக்கெட்டுக்கான தேடல் தான் இருந்துச்சு. 2 விக்கெட் எடுத்துருக்காரு எனக்கு டேவிட். தேர்ட் ஓவர் பொறுத்தவரைக்கும் ஆசிக் பாய் வந்துட்டார். ஸ்பெல் இப்படி தான் இருந்திருக்கு டோர்னமெண்ட் முழுக்கவுமே. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சிவா நல்ல டேர்ன் இருக்கும், சரியான ஹைட்டு. சந்தானம் ஐயோ நல்ல ட்ரை இருந்துச்சு ப்ரோ. அதில் ஒரு 2. செகண்ட் ஸ்டிக் பட்டுமான்னு பார்த்தா நல்ல டர்ன் பண்ணியிருக்காரு. கோவம் தெரியுது. போன பால் கேட்ச் மிஸ் ஆனதுக்கப்புறமா நல்ல வெறிகொண்டு விட்டுட்ருக்காரு இங்கே. தேர்ட் ஒன் ஓவரில் ஸோ ஃபுல்லாக லென்த்து காலுக்கிட்ட வந்திருக்கு. நல்ல ஃபீல்டர் பிரஜித் அங்கே சிங்கிள். இந்த பால் நல்ல டெலிவரி, நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பால் டாட்டு நல்லா டர்ன் பண்ணிட்டுருக்காரு. இந்த பாலும் டேர்ன் இருந்துச்சு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்லிப் கைக்கு போயிருக்கு. டாட் பாலாக வைடு கொடுத்துருக்காங்க, ஓட முடியல அதில். ஸோ ஒரு டீமுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இந்த மாதிரி ஆஃப் கட்டர் போட்டக்கூடிய பவுலர் இருந்தால் ரொம்ப லக்ஸரி இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில். ஏன்னா எக்ஸ்ட்ரா கவர் ரீசன் உங்களுக்கு பெருசு, அடிக்க வைக்கலாம், கேட்ச் உள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே கேட்ச் கேரி ஆகாது. ஸோ ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க அதில். ஸோ அவங்க போடுற லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃப் கட்டுங்கிற காரணத்தினால லென்த்தில் வச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ ப்ளஸ் வந்து குத்தணும்னா செம்ம டர்ன் எடுக்குது. ஸோ நீங்கள் எடுத்து அடிக்கிறதா இருந்தால் நேருக்கு நேராக அடிக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா கவரில் அடிக்கலாம்.
எக்ஸ்ட்ரா கவரில் போகிறப்ப கண்டிப்பாக எட்ஜ் போட நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்கான முயற்சி தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன். பேட்ஸ்மேனோட ஒரு மைண்ட் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஷார்ட் கவர்ஸ் இங்கே ஜோசப் ப்ரோ வச்சிருக்காங்க தவிர எக்ஸ்ட்ரா கவர் டீப்பில் ஆளே கிடையாது. ஸோ முடிஞ்சால் அங்கே பேட் அவுட்டாக ஃபஸ்ட் ஸ்லிப்பில் எடுக்க இங்கே சந்தானம் வர வச்சுருக்காங்க. நல்ல ஃபீல்டர் கேட்ச் வர எடுத்துருவார். அதற்கான முயற்சி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை 1 செகண்ட் பெரிய டர்ன். ஸோ நல்லா மறித்து ஏறி நிற்கக்கூடிய பேட்ஸ்மேன் நல்ல ஒரு ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ 16 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட் விட்டு 4th ஓவர் பொறுத்துக்குங்க. பிரபா கட்ரு வேரியேஷன் டாலான நல்ல பிளேங்க. ஃபுல் டாஸ் கரெக்டாக பேட்டை வெட்டாங்க. நல்ல த்ரோ நல்ல ஃபீல்டிங் பார்க்குறாங்க இங்கே சந்தானம். சிங்கிள் செகண்டில் சிவா செகண்ட் ஓவரில் நல்லா தூக்கி போட்டுருக்காரு. நேராக கொண்டாந்து காலுக்கிட்ட குத்தி டேர்ன் ஆகுது. 3rd ஓவரில் வேகம் போட பார்ப்பாரான்னு பார்த்தா நேராக உள்ளே வந்திருக்கு. இந்த பால் லெக் கட்டர் போடல. ஸோ அதையும் நல்லா வாட்ச் பண்ணி ஆடி இருக்காங்க. சிவா சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் பண்ண பார்க்குறாங்க. மிக்ஸ்அப்னு தோணுது. ரிசீவ் பண்ணியிருந்தா ரன் அவுட்டு. இங்கே 2 எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பால் ஐடியா. ஸோ ரீபால் இந்த பால் சிம்பிள் எனக்கு வரவும் புல் பண்ணியிருக்காரு. புல் நல்லாவே பண்ணுவார். ஷார்ட் ஆம் புல் அங்கே வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சு டேவிடால். 6 லாஸ்ட் பால் 6க்கு அப்புறம் இந்த பால் கம்பேக் ஆகுன்னு பார்த்தா மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே நல்ல ஃபீல்டர் ஹைட்டான ஃபீல்டரா கேட்ச் ப்ரோ ஆசிக் ப்ரோ நல்ல கேட்சு. ஸோ ஒரு ஹைட்டான ஃபீல்டர் குனிஞ்சு எடுக்கிறது கஷ்டம். நல்ல லோவாச்சு. முக்கியமான விக்கெட் 6 அடித்த பேட்ஸ்மேனை இங்கே ஆட்டமில்லக்க செஞ்சுட்டாங்க. ஸோ மச் நீடர் 6 அடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு இங்கே சிவா. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் விஜய். பாக்ஸுக்குள்ள போட்டிருக்காரு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 ஸ்கோர். 4 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே விஎம்சிசி. லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்கு. ஜோசப் ப்ரோ தான் போட வந்திருக்காங்க இந்த ஓவரை. ஸோ கீப்பர் அப்டூவில் நிற்கிறாங்க. லெக்கற்ற வேரியேஷன் எதிர்பார்க்கலாமான்னு பார்க்கலாம். 12 நல்ல வேகத்தோட போட்டிருக்காரு. இதுக்கு பிளான் செகண்ட் பால் ஓவரில் லெக்கற்ற வேரியேஷன் தூக்கி போட போகிறாரு. நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. நல்ல டெலிவரி. முதல் பால் வேகத்தோடையும் அடுத்த பால் கட்டுறையும். 3rd பால் ஓவரில் நல்ல வேகத்தோட போட பார்த்துருக்காரு. நல்ல கீப்பிங் இங்கே பாடியை போட்டு தடுத்துருக்காரு. ஸோ ஒய்டே ப்ளஸ் 1 ரன் எடுக்கிறாங்க. லாஸ்ட் பால் ஒய்டே. ஸோ ரீபால் இந்த பால் தூக்கி போட போகிறாரு. நல்லா கட் ஆகுது. மேலே பட்டிருக்கு. ஸ்ட்ரைக்கில் விஜய். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் ஜோசப். வேகமாக போடப்பட்ட பால் ஸ்டிக்கு மேலே வருது. லாஸ்ட் ஒன் மீன் இன்னிங்ஸில் தூக்கி போட்டிருக்காரு. ஸோ பேட்டில் பட்டிருக்கு. அங்கே ஆசிக் ப்ரோ டீப்பில் இருக்காரு. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. பார்த்தா சிங்கிள் மட்டுமே. ஒரு பெரிய எதிர்பார்ப்பாங்க. விஎம்சிசி கொடுத்துட்டாருங்க. எதிர்பார்த்த அந்த ஒரு பெரிய 6 அடித்து இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச விஎம்சிசி 35 அடிச்சிருக்காங்க. ஸோ 30 பால் 36 இப்போ தேவை காட்டூருக்கு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சாம், நான் ஸ்ட்ரைக்கராக ஜோசப் இருக்காங்க. முதல் ஓவர் போகிறதுக்கு சிவா. செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே. 12 பால் நேராக கொண்டு வந்து மேலே. செகண்ட் ஒன் சரியான மீட்டில் டாப் வச்சு பட்டிருக்கு. ஒரு சிங்கிளோட வைக்கிறாங்க. 3rd பால் ஸ்ட்ரைக்கில் ஜோசப் இருக்காங்க. நல்ல 1 அவுட் சைடு ஆஃபுக்கு வந்திருக்காங்க. 4th ஒன் ட்ராக் டவுன் ஆகிருக்கு. இன்சைட் எஜ்ஜில் இங்கே விக்கெட் கிடைக்குது. ஸோ விக்கெட்டை தொடர்ந்து வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பிரஜித். இங்கே அதுங்க லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த ஓவரில் ஒரு பிடிக்கிற முதல் பால். ஐயோ கம்ப்ளீட் ஏஜ் விட்டுருந்தா ஒய்டு துரத்தி அடிச்சிருக்காரு. அங்கே சிவா அவங்களுக்கு கேட்சும் ட்ராப் ஆகிருக்கு. ஐயோ இங்கே மிக்ஸப்பா. ஐயோ நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. சைக்கிள் பிரஜித் தரையோட போது ஃபீல்டருக்கு பேருக்கு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடியல ஒரு விக்கெட். 4 ரன் ஆடி இருக்காங்க காட்டூர். 24க்கு 32 தேவை செகண்ட் ஓவர் போகிறதுக்கு. இங்கே சிவா வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரில் ஹைட்டு ஓவர் சரியான ஹைட்டு. ஃபீல்டர் கீழே இருக்காங்க. பிடிப்பாங்களான்னா பிடிச்சிருக்காங்க. இங்கே விஜய் கேட்ச் எடுத்திருக்காரு. ஹிட்டரோட விக்கெட் எடுக்கிறாங்க.
இங்கே நியூ பேட்ஸ்மேன் பிரபா வந்திருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஐயோ பின்னாடி பொத்துருமா. இந்த இடத்துல 4 போகுது, நல்லாவே சான்ஸ் இருக்கு. நின்று போச்சுங்க, பவுண்டரி கிட்ட போய் நின்றுருக்கு. ஸோ இங்கே 2 ஸ்டிக்கில் பிரபா கொஞ்சம் சஃபில் ஆகிறாரு. நல்ல டெலிவரி, ஸ்டிக்கு பக்கத்தில் போகுது. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் கையில் விழுதா. சூப்பர் கேட்ச் ப்ரோ, நல்ல கேட்ச்சு. ஜெர்சி நம்பர் 7 அங்கே வினோத் ஃபீல்டர் நல்ல கேட்ச் எடுத்துருக்காரு. லோ கேட்ச்சு, 2 கேட்ச்சு. ஜெர்சி நம்பர் 3 அண்ட் 7 ஆசிக் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஷாட்டு ப்ரோ கொடுத்தாருங்க, கொடுத்தாரு. 6 மச் நீடட் 6. வேகமாக வந்த பால், வேகம் விரும்பக்கூடிய பேட்ஸ்மேன் இவரும் சரி, பிரஜித்தும் சரி. கம்பேக் கொடுப்பாரா பவுலர்னு பார்ப்போம். ஃபுல் டாஸ். இங்கே 3 ஃபீல்டர் வச்சுருக்காங்க ஸ்கொயர் லெக் பக்கமே. ஸோ சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 விக்கெட் விட்டு 13 ஆடி இருக்காங்க இங்கே காட்டூர். இன்னும் 23 தேவை மீதமுள்ள 12 பாலில். அவரோட முதல் பால் ஷார்ட் பிச்சர் பால், ஷார்ட் ஆம் புல், 1 பவுன்ஸ், பவுண்டரியோட ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த 4 மேட்ச் கொஞ்சம் மாற்றிச்சுருக்கேன். தரையோட போது கிளியர் பண்ணுச்சுன்னா 4 போக நல்ல சான்ஸ். அங்கே மினிமம் 2 பவுண்டரி விட்றாங்க. அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ண பவுண்டரி கிடைக்குது. நல்ல ஷாட்டு, வந்த வாக்கில் பேட்டை விட்டாரு. தரையோட போனாலும் மிஸ்ஃபீல்டு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். தேர்ட் பால் ஓவரில் நல்ல வேகம், வெறி கொண்டு பால். அப்பா சிவா டு ஆசிக், 4th ஒன். நல்ல வேகம் மறுபடியும். லாஸ்ட் ரிமைனிங். ஸோ ஒரு வேரியேஷனா இதுவும் அண்டர்லேயே போயிருக்கு. நல்ல வேகத்தோடு போடுறாங்க. லாஸ்ட் ஒன் ஓவரில் ஏடி போவாங்க. கொடுக்குறாரா அங்கே மிஸ்ஃபீல்டு. ஐ திங்க் 1 பவுன்ஸ். அகெயின் பவுண்டரி போயிருக்கா. 6 கொடுத்துருக்காங்க, கையில் போட்டு வெளியே போயிருக்கு. இந்த ஓவரில் 2 4 ஒரு 6 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 14 கொண்டாந்துட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. இன்னும் 27 ஸ்கோர். 9 ரன்கள் அடித்தால் 12க்கு 9 தான் தேவை. காட்டூர் மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லுவேன். ஆசிக் ப்ரோ இங்கே மேட்சை டர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஓவர் போடுறதுக்கு முக்கியமான ஓவர். இங்கே மணி போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சாம் மறிச்சு ஆடுறாரா. இருக்கு நேராக இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணணும். அங்கே ஃபீல்டை லாங் ஆஃபில் வச்சுருந்தாங்க, கையில் விழுதா. கேட்ச் எடுத்திருக்காங்க, விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எதிர்காத்து பேட்ஸ்மேனுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு பவுலர் சைட்லேருந்து அப்படியே பேட்டிங் எண்டுக்கு வருது. ஸோ 11 பால் பாக்கி இருக்குது. 11க்கு 9 தேவை. இங்கே நியூ பேட்ஸ்மேன். ஸோ டேவிட் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிக்கூடிய அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். நல்ல டெலிவரி, யார்கர் லென்த்தில் டிரைவுக்கு இழுத்து போட வச்சாங்கன்னு சொல்லுவேன். சிக் லைனில் வரல, கொஞ்சம் வெளியே வரவும் டாட் பால் ஆகிருக்கு. செகண்ட் ஒன் பிளேடு, வெல் பிளேடு ஆன் த அப்பில். சிங்கிள் கிடைக்குது, முக்கியமான சிங்கிளாக இருக்கும். இந்த பால் சரியான மேட் இல்லை, பட் கேப்பில் விழுவும். நல்ல ஃபீல்டிங் ப்ரோ, முரளி ப்ரோ. ஆக்சுவலாக கவர்ஸில் இந்த ஃபீல்டர் வந்து எடுத்து போகிறாரு. மினிமம் ஒரு 7 ரன் ஆட்டாங்கன்னா சேஃபாக யோசிப்பாங்க. நல்ல டெலிவரி, லேக் கட்டர் வேரியேஷன். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில், மணி ஒரு ஓவரில். ஸ்டெக்கில் டேவிட் நேருக்கு நேராக ஏற்றிருக்காரு. பால் கொஞ்சம் உள்ளே வரும், கையில் விழுவ வாய்ப்பு. அங்கே கையிலே விழுந்திருக்கு சிவா அவர்கள் கையில். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29. 6 பந்துகளுக்கு 7 ரன்கள் அடித்தார். 6க்கு 7 தேவை. நல்ல ஓவர் போட்டு போயிருக்காங்க. இங்கே காட்டூர் 5 விக்கெட் விட்டுருக்காங்க. விக்கெட் ஓரளவு கையில் இருக்குன்னு சொல்லுவேன், பட் இந்த 6 பாலுக்கு 7 தேவை. ஸோ ஆசிக் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் இருக்கிற வரைக்கும் மேட்ச்சில் உயிர் இருக்குன்னு சொல்லுவேன். லாஸ்ட் ஃபைனல் ஒரு பரத் வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 7 தேவை. அவரோட முதல் பால் வைட் டெலிவரிங்க. ஸோ முதல் பால் வைடு, அதன் காரணமாக 6 பாலுக்கு 6 தேவை. இப்போ ஃபஸ்ட் பால் ரீ எங்க போச்சு, வெளியே அடிச்சாரு அவரு. குறுக்க கொடுத்தாரு, எனக்கு பந்தே தெரியல. ஒரு அருமையான ஒரு சிக்ஸர். ஸோ குவார்டர் ஃபைனல் மேட்ச் கிட்டத்தட்ட வெகு தூரத்தில் சென்று அந்த பந்து ஆக்சுவலாக சுத்தமாக பந்து கண்டுக்கு தெரியவே இல்லை, அடித்த வெயிலில். ஸோ குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் விஎம்சிசி வெர்சஸ் காட்டூர். இந்த மேட்ச் ரொம்ப த்ரில்லாக போய் ஜெயிச்சிருக்காங்க.